ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் எல்லோருமாய் ஜெபம் பண்ணி நாங்கள் வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த அருமையான வேளைக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். ராஜா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி நாங்கள் எடுத்த ஓட்டத்தை அறிந்து ஓட எங்களுக்கு கற்றுத்தருகிற நல்ல கர்த்தரே, உங்களை துதிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, எங்களை மீட்டுக் கொண்ட தேவனே, உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையை ஆசீர்வதித்து தாரும் ராஜா. ஆண்டவரே, உமக்குள்ளாய் நாங்கள் பலமடைந்து ஆண்டவரே, நாங்கள் எடுத்த ஓட்டத்தை கச்சிதமாய் ஓடி முடிக்க எங்களுக்கு உதவி செய்த வேண்டும். நீங்கள் அதை செய்கிறதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களை மீட்டுக் கொண்ட தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையை ஆசீர்வதித்து தருகிறதற்காய் நன்றி 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 என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படுவதாக. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தேவன் நம்மை தமக்கென்று மீட்டுக் கொண்டார் என்பது நமக்கு தெரியும். அப்படி மீட்டுக் கொண்ட தேவன் சாதாரணமாய் மீட்டுக் கொள்ளவில்லை, மகிமைக்கென்று மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தோடு நாங்கள் அவமாய் போறதற்கல்ல, இந்த உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டு அவரோடு கூட ஜீவிக்கிற அந்த மகிமையான ஜீவியத்துக்கு நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். ஆனபடியால் தான் நம் ஒவ்வொருவருக்காகவும் தம்மை பலியாய் ஒப்பு கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் அவர் மீட்டுக் கொண்டார். ஆகவே உன்னதமான தேவன் திட்டமிட்டபடி நம்மை மீட்டுக் கொண்டார் என்று கேட்டால், இந்த உலகத்தோடு நாங்கள் அழிந்து போவதை அவர் விரும்பவில்லை. நித்தியமாய் அவரோடு வாழ அவர் நம்மை பிரித்தெடுத்தார். அப்படி பிரித்தெடுத்த தேவன் உண்மையாகவே ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்கிறார். ஏனென்று கேட்டால், தேவன் தன்னுடைய மகிமையை ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன், ஆனால் நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் அதை நிறைவேற்றவும் அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளா என்று ஜீவித்துக் கொண்டிருக்கிற நமக்கு சில வேளையில இது என்ன என்ற யோசனை வரும். அப்படி சொல்லி இருக்கிறார், இப்படி செய்கிறார் என்று. ஏனென்றால் அவருடைய சித்தமே நாம் அவரை போல ஆக வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அவரை போல் மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே நோக்கமாக இருந்தது. ஆனபடியால் தான் அதற்காக இந்த காரியங்களை எல்லாம் அவர் அமைத்து அதை செய்து முடித்து தம்முடைய நாமத்தை நம் மத்தியிலே மகிமைப்படுத்த அவர் திட்டமிட்டிருக்கிறார். அந்த திட்டத்தின்படியே நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு தேவ சமூகத்திலே சேர்ந்திருக்கிறோம். நாங்கள் முதலில் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42வது அதிகாரம் 8வது வசனம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொன்றுக்கும் வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். அதாவது ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் என்னன்னு கேட்டால், அவருடைய மகிமை அவருக்குரியதே. அதை அவர் வேறொன்றுக்கும் கொடுக்க மாட்டேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். வேறொருவருக்கும் அதை கொடுக்க மாட்டேன் என்று தான் சொல்லி இருக்கிறார். ஏனென்று கேட்டால், உலகத்திலே உள்ளவர்கள் எல்லாம் அவருடையவர்கள் அல்ல, அவருக்கென்று மீட்கப்பட்டவர்கள் மீது இந்த கிருபை கடந்து வருகிறது. அவர்கள் இந்த மகிமைக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறதுனாலே கர்த்தர் அவர்களுக்கு அந்த மகிமையை கொடுக்கவும் தம்மோடு கூட அவர்களை இணைத்துக் கொள்ளவும் அவர் விருப்பமாய் இருக்கிறார். ஆனபடியால் தான் இந்த காரியத்தை நமக்கு அவர் சொல்லி தருகிறார். நாம் அவருக்குரியவர்களாக அவருடையவர்களாக ஜீவித்து அந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான். தேவன் இந்த உலகத்தில் இவ்வளவு பேரை படைச்சு போட்டு தண்ணி இருக்கவா விரும்பினார்? இல்லை, நாம் எல்லோரோடும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். ஆனபடியால் தான் தம்முடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்தி தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ள அவர் ஆயத்தமானார். அதன்படிதான் நாங்கள் தேவனுடைய இந்த கிருபைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவருடைய திட்டத்தின்படி நாங்கள் ஆண்டவரோடு இணைக்கப்படுகிறோம். அவரோடு கூட அவருடையவர்களாய் மாற்றப்பட்டு இணைக்கப்படுகிறோம். தேவ சந்நிதியிலே நாங்கள் சேரத்தக்கதாக எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதிலும் அவருடைய பலம் கட்டளையிடப்படுகிறது, அவருடைய தன்மை கட்டளையிடப்படுகிறது. அவரை போல நாங்கள் மாறி அவரோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம். அந்த திட்டத்தினாலே தான் கர்த்தரண்டை நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனபடியால் கர்த்தரண்டை வந்திருக்கிறவர்களாகிய நாங்கள் உண்மையோடு கூட கர்த்தருக்குள்ளா எங்களோட எடுத்த ஓட்டத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து ஓட வேண்டும். நான் மகிமைக்கு பாத்திரன்.
ஹல்லேலூயா. இந்த உலகத்தோடு வாழ்கிறவன் அல்ல, நான் மகிமைக்குரியவன். நான் ஒரு நாள் கர்த்தரோடு கூட அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே அவரோடு கூட இருப்பேன் என்ற உறுதி எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படியாக நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். பிரித்தெடுக்கப்பட்டபடியே நாங்கள் ஆண்டவரோடு கூட ஜீவிக்கிற அந்த ஜீவியத்துக்கு எங்களை ஆயுதப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் இன்னொரு வார்த்தையை கேட்போம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நமக்கு பிரச்சனைகள் இருக்கு, நமக்கு தெரியும். இந்த பிரச்சனைகள்னாலே நாங்கள் சோர்ந்து போக தேவையில்லை. ஏனென்றால் இதிலே எல்லாம் அவர் என்ன செய்ய போறாராம்? எங்களை பலப்படுத்த போறாராம், எங்களை ஸ்திரப்படுத்த போறாராம். நம்மோடு நாங்கள் சேரும்படியா எங்களுக்கு வேண்டிய அவருடைய கிருபைகளை அளவுக்கு அதிகமாய் கட்டளையிட்டு நாங்கள் அவருக்குள்ளாய் பலம் பெறுகிறது மாத்திரமல்ல, எடுத்த ஓட்டத்தை உண்மையாகவே ஓடி முடிக்க அவர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே தேவன் நம்மை சும்மா அழைக்கவில்லை, நம்மை மகிமைக்கென்று அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடியால் தான் அவர் நமக்குள்ளே இந்த மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி நம்மை அவருடையவர்களாய் மாற்றி தம்மோடு கூட இணைத்துக் கொள்ளுகிறதான அந்த தன்மைக்குள்ளே எங்களை வழிநடத்துகிறார். ஆகவே நாங்கள் ஆண்டவரோடு இணைக்கப்படுகிறது மகிமையினோடு கூட. ஹல்லேலூயா. மகிமையோடு கூட. ஏன் தெரியுமா? அவரை ஒருவரும் நேரிலேயும் சந்திக்க முடியாது, பார்க்க முடியாது. மாம்ச கண்களால் அவரை நாங்கள் பார்க்க முடியாது. ஆகவே நாங்கள் மகிமைப்படுத்தப்பட்டால் தான் அவருடைய திட்டம் நிறைவேறும். அதற்காகத்தான் அவர் என்ன செய்கிறார்? தம்மை போல் நம்மை மாற்றுவதில் அவர் தம்முடைய கவனத்தை செலுத்துகிறார். ஆகவே மகிமைக்கென்று நம்மை வேறு பிரித்திருக்கிறார். நாங்கள் பயப்படவே கூடாது. ஏனென்று கேட்டால் இந்த உலகத்தோடு எந்த காரியமும் நமக்கும் எந்த கிறிஸ்தவனுக்கும் முடிந்து போவதில்லை. கர்த்தரோடு கூட அவன் சேரும் வரையில் கர்த்தருடைய வல்லமை அவனை தாங்கும், கரம் பிடித்து வழி நடத்தும். அவருக்கு உரியவராய் ஜீவிக்க கர்த்தர் அவரை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. இது தேவனுடைய திட்டம். ஆனபடியால் இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு எங்கேயோ இருக்கிறோம், இங்கேதானே இருக்கிறோம், இந்த எல்லோரோடும் இருக்கிற இந்த ஜீவியத்திலே தானே இருக்கிறோம். இந்த ஜீவியத்திலிருந்து நாங்கள் வேறுபடுத்தப்பட்டு தேவனோடு சேர்ந்து வாழ வேண்டிய நிலை எங்களுக்கு வர வேண்டும். அந்த நிலைக்குள்ளே நாங்கள் போக வேண்டும். அது நாள்தோறும் நடக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்க 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 அது எங்களுக்குள்ளே இந்த காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கிறது. தேவனுக்கு உரியவர்களாய் நாங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறோம். வார்த்தையை விசுவசித்து அதன்படி நாங்கள் செய்ய செய்ய இன்னும் நாம் ஆண்டவரோடு கூட இலகுவாக இணையத்தக்கதாய் எல்லா காரியங்களும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் சும்மா அழைக்கப்படவில்லை, மகிமைக்கு பாத்திரர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சில பேர் வேணுமா எங்களை கூப்பிட்டு இருக்கிறார், அப்ப நாங்களும் போக முடியும். அதுக்கல்ல, நம்மை மகிமைப்படுத்தும்படியாய் தம்மை போலவே மாற்றி அவர் நம்மை பார்த்து மகிழ விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனபடியால் நம்மை எப்படியாவது தம்மை போல் மாற்றி தம்மோடு கூட இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியங்கள் அனைத்தையும் அவர் ஒழுங்காக செய்து முடித்திருக்கிறார். இன்றைக்கு அவருடையவர்களால் ஜீவிக்கிற நாங்கள் தேவனோடு வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து அவருக்குரியவர்களாய் நித்தியமாய் அவரோடு கூட வாழுவதற்கு கர்த்தர் இந்த காரியங்களை செய்து முடித்திருக்கிறார். ஆகவே சகோதரியே, நான் யார் என்று நீ பயப்படுத்தவில்லை. நீங்கள் கர்த்தருடையவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய உண்மையாகவே மகிமைக்குரிய பாத்திரங்கள். ஆனபடியால் அவர் நம்மை மாற்றி தம்மோடு கூட இணைத்து இந்த காரியங்களை எல்லாம் செவ்வையாய் செய்து முடிக்க போகிறார். ஆகவே அவருக்குள்ளாய் உற்சாகமாயிருப்போம். அவர் தாமே நம்மை வழி நடத்துவார். அவருக்குள்ளே நாங்கள் பெற்றதான ரட்சிப்பு, அதனால் உண்டானதான பலன்கள், அதனால் நாங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்கள், இவைகள் எல்லாம் என்ன செய்யும் என்றால் எங்களை அவருக்குரியவராய் முற்று முழுதாய் மாற்றி போடும். அப்படி நாங்கள் மாற்றி அவரோடு இணைக்கப்பட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் அழைக்கப்பட்டது தேவனுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம், மகிமைக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே மாறாத கர்த்தரோடு ஒரு நாள் நாங்கள் வாழுவோம். அந்த வாழ்க்கைக்கு எங்களை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். இதுதான் தேவன் நமக்குள்ளே செய்கிற காரியங்கள். இந்த காரியங்களினாலே அவரோடு நாங்கள் இணைக்கப்பட்டு விடுகிறோம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். ஆகையால்
ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இங்கே என்ன காரியம் நடக்கிறது? ஆண்டவருடைய ஊழியக்காரன் சொல்கிறார், ஆண்டவர் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி தேவனுடைய காரியங்களுக்குள்ளே பங்குடையவர்களாய் மாறும்படியாய் இவர்களுக்காக சகல காரியங்களையும் தான் சகித்து அவர்களை வழிநடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்படியாக தேவ ஊழியக்காரன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஈடுபடுகிறார். எப்படி? நீங்கள் தேவனுடைய சன்னதியிலே நிற்க வேண்டும் என்று. ஆகவே அவர் தம்மையே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து இந்த காரியங்களை செவ்வையாய் செய்து முடித்து எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அங்கே போக வேண்டுமே, அநேகர் அதிலே தவறி விடுகிறார்களே. ஆகவே அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய, அவர்களுக்காக காரியங்களை செய்ய, தேவனோடு கூட இணைந்து அவர்களுக்கு பலப்படுத்தும்படியாய் இந்த காரியங்களிலே தம்மை ஒப்பு கொடுத்து அவர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நாங்கள் நினைக்கக்கூடாது, இப்ப உங்களுக்கு ஒருவரும் இல்லைன்னு நினைக்காதீங்கள். உங்களுக்காக ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார், ஒருவர் சபையிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. இவர்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். அப்படி ஜெபம் பண்ணி தான் ஆண்டவரண்டை நாங்கள் போகிறோம். ஏதோ எங்களுடைய கெட்டித்தனத்தாலே அல்ல, எங்களுடைய வல்லமையினால் அல்ல, அவருடைய வல்லமையினால். ஹல்லேலூயா. அவர் தந்த ஆவியினால் பலப்படுத்தப்பட்டு அவரோடு கூட இணைக்கப்படுகிற நாங்கள் தேவனுக்குரியவர்களாய் மாற்றப்பட்டு ஆண்டவரோடு கூட நித்திய ஜீவியத்துக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் மாற்றப்படுகிறோம். அப்படி மாற்றப்பட்டு கர்த்தரோடு கூட இணைக்கப்படுகிறோம். அவை தேவனுடைய திட்டம். நாம் ஆண்டவரோடு இணைந்து அவருக்குள்ளாய் வாழ்ந்து அவரை அறிந்து அவருக்குரியவர்களாய் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். இந்த திட்டத்துக்கு தான் நாங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்ட திட்டத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சும்மா மற்றவர்கள் சொல்லுமா போல இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் இப்படித்தான் என்றல்ல. இப்படி அல்ல, இப்படி சொன்னவர்களே அப்படி தேவ சமூகத்திலே நாங்கள் நின்று அவர்களை பார்ப்போம். இப்படி எங்களை சொன்னார்களே, இப்படி எங்களை கேலி பண்ணார்களே, இவர்கள் எல்லாம் என்ன ஒருவருக்கு பின்னால் ஒரு மனுஷனுக்கு பின்னால திரிகிறார்களே என்றெல்லாம் சொன்னார்களே. ஆம், மனிதனாகத்தான் இயேசு இந்த உலகத்துக்குள்ளே கடந்து வந்தார். ஹல்லேலூயா. அவரை உண்மையாகவே விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள். அந்த விசுவாசத்தினாலே அவர்களோடு நாங்கள் இணைக்கப்படுகிறோம். இணைக்கப்பட்ட எங்களை தேவன் தம்முக்குரியவர்களாய் ஒவ்வொரு பகுதியிலும் மாற்றி போடுகிறார். ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் மாற்றப்படுகிறது. மாற்றப்பட்டு அவரோடு கூட நாங்கள் இணைக்கப்படுகிறோம். ஆவி ஆண்டவரோடு கூட ஜீவிக்கிற ஜீவியம் சும்மா அல்ல, அவருக்காய் மாற்றப்படுவதற்கு. ஹல்லேலூயா. அவரை போல மாற்றப்படுவதற்கு, அவரை போல மகிமைக்குரிய சரீரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு. இதுதான் தேவ திட்டம். இந்த திட்டத்துக்குள்ளாய்த்தான் நாங்கள் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இணைக்கப்பட்ட இந்த திட்டத்திலே ஆண்டவருக்கு பிரியமா எவ்வளவாய் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜீவிக்கிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை மாற்றுவார். தம்மோடு ஆக கூட நாங்கள் நடந்துட்டோம்னா ஏனோக்க போல காணாமலே போயிடுவோம். எத்தனை பேருக்கு அப்படி இருப்போம்? ஆமென். திடீரென்று அவர் நம்மை எடுத்துக் கொள்வார். அந்த அளவுக்கு கர்த்தரோடு கூட ஜீவிக்கிற ஜீவியம் நமக்குள்ளே கடந்து வர கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் அவருக்கு பிரியமானது. ஆனால் நாமோ நம்மை சுற்றியுள்ள காரியங்களாலும் நம்முடைய சரீரத்தினுடைய குறைபாடுகளாலும் நாங்கள் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு நாங்கள் முடியாமல் இருக்கிறோம். ஆனால் அவர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்மால் முடியாது, ஆனால் கர்த்தர் தம்மை போல நம்மை மாற்றுவார். தம்மை போல மாற்றி அவரோடு கூட இணைத்துக் கொள்வார். அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், எனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என் தேவனை போல் நான் மாறுவேன் என்று. ஹல்லேலூயா. என் தேவனை போல மாறி அவரோடு நித்திய ஜீவியத்துக்குள்ளே நான் கடந்து போவேன் என்பது எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்திருந்தால் தான் அதற்குள்ளே எனக்கு ஒரு பிடிப்பு உண்டாகும், ஒரு விசுவாசம் உண்டாகும். அந்த விசுவாசத்திலே நான் கர்த்தரை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பேன். தேவனும் என்னை கைவிடாமல் தம்முடைய வார்த்தையின்படியே தூக்கி நிலைநிறுத்துவார். அப்படி நிலைநிறுத்துகிற பொழுது கர்த்தருடையவர்களாய் நாங்கள் ஜொலிப்போம். ஹல்லேலூயா. மகிமைக்குரியவர்களாய் நாங்கள் மாறிவிடுவோம்.
அதுதான் தேவனுடைய திட்டம். ஆகவே இந்த திட்டத்துக்குள்ளே கடந்து வந்த நாங்கள் அப்படியாய் ஆண்டவர் இணைந்து ஜீவிக்கிற ஜீவியத்துக்குள்ளாய் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கடந்து செல்கிறோம். மகிமைக்காக மாற்றப்படுகிறோம், மகிமைக்காக ஆயத்தப்படுத்தப்படுகிறோம், மகிமைக்காக வழி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதன்படி ஆண்டவரோடு கூட இணைந்து இந்த காரியங்களை நாங்கள் செய்கிறவர்களாய் நாங்கள் மாறிவிடுகிறோம். நாங்கள் இன்னும் ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்போம். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? ஐயோ, இயேசு அங்கே இருக்கிறார், நாங்கள் இங்கே இருக்கிறோம், நாங்கள் என்னென்று அவரிடத்தில் போக முடியும். இல்லை, இது ரகசியமா இருந்தது. இதை அறியாதவர்களாகத்தான் அநேகர் அந்த நாட்களிலே குகைகளிலே போய் தவம் இருந்தார்கள், தங்களை வருத்தி கொண்டார்கள். எப்படியாவது ஆண்டவரோடு தாங்கள் சேர்ந்து விட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே பலதரப்பட்ட காரியங்களுக்குள் தங்களை வருத்தி தங்களுடைய சரீரத்தை வலித்து அதனோடு கூடியாவது நாங்கள் ஆண்டவரிடத்தில் போக முடியுமா என்று முயற்சி இப்பவும் செய்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ நமக்குள்ளே வாசம் பண்ண அவர் இந்த காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராய் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து ஞான ஸ்நானம் எடுத்து அவருடைய எங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்க ஆரம்பித்தோமோ அப்பொழுதே தேவன் நமக்கு இந்த காரியங்களை எல்லாம் செய்து முடிக்க துவங்கிவிட்டார். நாங்கள் அவருக்குள்ளாய் ஜீவிக்கிறோம், அவர் எங்களுக்குள்ளாய் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை நாங்கள் கொண்டிருக்கிறோம், இயேசுவை கொண்டிருக்கிறோம். இயேசுவை நாம் கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? இயேசுவை போல மாறித்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இல்லையென்றால் நாங்கள் இந்த காரியத்தை செய்ய முடியும். ஒரு பிசாசு ஒருத்தனுக்கு இருக்குமா என்றால் அவனை எவ்வளவு பாடுபடுத்தும் நமக்கு தெரியும். அவனை பிசாசாகவே மாற்றிவிடும். எல்லா குழப்பங்களும் செய்வான், எல்லா காரியங்களையும் செய்வான், எல்லா பிரச்சனைகளுக்குள்ளும் அவன் போவான். நாங்கள் இயேசுக்குள்ளாய், இயேசு எங்களுக்குள்ளாய் இருந்தால் நாங்கள் இயேசுவை போல் மாற்றப்படுவோம். இந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். நான் இயேசுடைய பிள்ளை, இயேசுவுக்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், பரம அழைப்புக்கென்று நான் வேறு பிரிக்கப்பட்டவன், இயேசுவோடு கூட ஜீவிக்கிற ஜீவியத்துக்குள்ளே நான் வந்துவிட்டேன். இயேசு நமக்குள் இருக்கிறார் என்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளாமல் தான் இன்றும் பலர் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எப்படியாவது நான் தேவனிடையே போய் சென்றுவோம். சிலர் ஒற்றை காலில் நிற்பார்கள், என்றால் ஆண்டவர்கிட்ட போகணும் பண்றதுக்காண்டி. அவர் அந்த கதைகளோடும் அவர்களுக்கு சொல்லவில்லை. ரகசியம் இது. ரகசியத்தை அறிந்து கொண்டவர்கள் நாங்கள். அல்லேலூயா. ஏன்னா தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படியாகத்தான் தேவன் தம்முடைய பிள்ளைகள் அதை அறிந்து தம்மோடு கூட சேர்ந்து கொள்ளும்படியா இந்த காரியங்களை செய்கிறார். ஆகவே தேவனோடு கூட இணைந்து ஜீவிக்கிறது என்பது தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிற ஜீவியத்தினாலே நமக்குள் ஏற்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. அதற்காக நாங்கள் வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என்றில்ல. நாங்கள் நம்முடைய சரீர முயற்சியினாலே தேவனை நாங்கள் அடைய முடியாது. நாம் கர்த்தருடைய வழியிலே நடந்து கர்த்தராலே நாங்கள் மாற்றப்பட்டு கர்த்தரோடு கூட இணைக்கப்பட வேண்டும். அதுதான் தேவ திட்டம். ஆகவே அந்த திட்டத்துக்குள்ளே வந்தால் நாம் உண்மையாகவே கர்த்தரோடு இணைந்து ஜீவிக்கிற அந்த அருமையான ஜீவியத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வந்துவிட முடியும். 1 பேதுரு புத்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கு நமக்கு கொஞ்சம் ஐமிச்சமாக தான் இருக்கும், கொஞ்சம் சந்தேகமா இருக்கும். என்ன நாங்கள் ஜீவிக்கிற ஜீவியம் என்ன? இந்த ஜீவியத்திலே நாங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க போறோம், மகிமையாக எங்களை தேவன் மாற்ற போகிறார் என்பதிலே சந்தேகம் இருக்கலாம். ஆனால் தேவன் சொன்னவர் தான்.
ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்தே முடிப்பார் என்பது நமக்கு தெரியும். ஆகவே அவர் சொன்னபடியே திட்டமிட்டபடியே நாங்கள் அவருக்குள்ளாய் மாற்றப்பட்டு அவரோடு கூட இணைக்கப்படும்படியாய் எங்களுடைய சரீரத்திலே அவர் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து முடித்து தம்மோடு கூட நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறார். இதுதான் தேவ திட்டம். இந்த திட்டத்துக்குள்ளாய்த்தான் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரோடு கூட ஜீவிக்கின்ற பொழுது ஆண்டவர் உண்மையாகவே நம்மை நேசித்து தம்மோடு கூட நம்மை இணைத்து தம்மை போல் நம்மை நாள்தோறும் மாற்றி நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவர்களாய் தேவன் நம்மை மாற்றி போடுகிறார். அவை இந்த மாற்றத்துக்குள்ளே கடந்து வர வேண்டுமா இருந்தால் தேவனோடு இணைந்துதான் நாங்கள் ஜீவிக்க வேண்டும். எங்களுடைய விருப்பத்துக்கு நாங்கள் ஜீவிக்க முடியாது. தேவனோடு கூட இணைந்து ஜீவிக்கின்ற பொழுது இந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் செய்யக்கூடியதாய் தேவன் எங்களை மாற்றி போடுகிறார். 1 பேதுரு 5:1 வாசித்து கேட்போம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவெனில் உங்களுடைய மூப்பருக்கு உடன்படிந்து கீழ்ப்படிந்து நடவுங்கள். ஹல்லேலூயா. ஏண்டா அவர் தான் உங்களுக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல மற்றவர்கள் ஜெபிக்காவிட்டாலும் அவருக்கு ஜெபிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. சபையில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை. நாங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்க மாட்டோம். தெரிந்தவர்களுக்காக, அன்புள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் மூப்பரும் மேப்பரும் சபையிலே உள்ளவர்களுக்காக ஜெபித்தே தீர வேண்டும். அதுதான் இந்த ஊழியம். ஹல்லேலூயா. சில பேர் இந்த ஊழியத்தை பெருமையாக இது பாஸ்டரா இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. பாஸ்டரா இருந்தால் கர்த்தர் எங்களிடத்துலதான் அநேக காரியங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார். நாங்கள் தான் ஜனத்துக்காக பதில் உத்தரவு சொல்ல வேண்டும். ஜனம் எப்படிப்பட்டவர்கள் என்றதுக்கு நாங்கள் பதில் உத்தரவு சொல்ல வேண்டும். ஏனால் ஆண்டவர் சாட்சியாக எங்களைத்தான் நிறுத்துவார். எப்படி என்ற கேள்வி எங்களிடத்திலே கேட்கப்படும். நாங்கள் நினைக்கிறோம் என்ன வேதம் சொல்லுகிறது, வேதம் இதைத்தான் சொல்லுகிறது. நாங்கள் கர்த்தராலே அங்கே அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டு இதற்கென்று ஆயத்தப்படுத்தப்படுகிறார்கள். என்னத்துக்கென்று? மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண. ஹல்லேலூயா. அவை ஜெபம் பண்ற வேலை அங்கே மூப்பருக்கு உண்டு, மேய்ப்பருக்கு உண்டு. அதை விட நாங்கள் சில வேளையில் நமக்கு சிநேகிதர் என்றால், நமக்கு பிரியமானவர்கள் என்றால் அவர்களுக்காக நாங்களும் ஜெபிப்போம். அவை இந்த ஜெபம் எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறது? நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடார். அவர் நிச்சயமாய் வாக்கு பண்ணியபடியே அவரோடு கூட நம்மை சேர்த்துக் கொள்வார். அப்படி சேர்த்துக் கொள்ளுகின்ற பொழுது நாம் அவருக்குரியவர்களாய் மாற்றப்பட்டு விடுவோம். அப்படி மாற்றப்பட்ட பிற்பாடு இந்த மகிமையை அடைவதற்கு தான் தேவன் எங்களை அழைத்தார். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் எதற்காக கிறிஸ்தவன் ஆகிறான் என்றால் அவன் மகிமை அடையும்படியாய். ஏன் தெரியுமா? ஆதியிலே மகிமையாக படைக்கப்பட்ட மனிதனுடைய மகிமையை பிசாசு இல்லாமல் பண்ணும்படியாய் அவன் பாவத்துக்குள்ளே அவர்களை தள்ளினான். இன்றைக்கு தேவனுடைய பரிசுத்த இரத்தம் கொண்டு நாங்கள் கழுவி சுத்திகரிக்கப்பட்டோம். அந்த பரிசுத்த இரத்தங்களை கழுவி சுத்திகரித்தபடியால் நாங்கள் ஆண்டவரோடு கூட ஜீவிக்கிறதுக்கு தகுதி பெற்றோம், மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனபடியால் நமக்காக இயேசு செய்து முடித்த எல்லா காரியங்களுக்கூடாகவும் தேவனோடு நாங்கள் இணைந்து கொள்ள எல்லா வழிகளையும் அவர் செய்து முடித்து விட்டார். ஆகவே நாங்கள் பயப்படவே கூடாது. நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பேன். ஹல்லேலூயா. கைய பக்கத்தில் இருக்கிற அளவு கொடுத்து சொல்லுங்க, நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் நிச்சயமாய் பிரவேசிப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்கள் எல்லாரும். மேலும் நம்முடைய வாயின் வார்த்தைக்கு தான் தேவன் அநேக காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் நம்ம அகால பக்கத்தில் இருக்கிறவருக்கும் கை கொடுங்க. பாத்தீங்களா? அவர் மனுஷன் கை கொடுத்து போட்டு தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள். ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் உண்மையாக இதுதான் நம்முடைய உண்டாகிறதான காரியங்கள். இந்த காரியங்களில் எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் ஒருவரை ஒருவர் பலப்படுத்த வேண்டும், ஒவ்வொருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும், ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ வேண்டும். ஏனென்றால் ஐக்கியத்தை விரும்பாத எவரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. ஹல்லேலூயா. அந்த காரியத்தை விளங்கிக் கொள்ள முடியாமல் அநேகர் சிதறுண்டு போவதுண்டு. ஆனால் அப்படி போகக்கூடாது. ஏனென்றால் வேத வசனம் தெளிவின்மையால் அநேக காரியங்களை சிலர் செய்கிறார்கள். அப்படி செய்கின்ற பொழுது அது அவர்களுக்குரிய காரியங்கள், அவர்கள் தான் அதற்கு மாறுத்தரவாக மாறுகிறார்கள். தேவன் தாமே அவர்களை சேர்த்துக் கொண்டார். தேவன் தாமே அவர்களை அழைத்தார்.
தேவன் தாமே அவர்களை மகிமைக்கென்று அழைத்தார். அதே மகிமையை விட்டு நாங்கள் ஓடிவிட்டால் நாங்கள் அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்தை நாங்கள் மகிமையோடு சுதந்திரிக்கவும் முடியாது. அவை அதற்குரியவர்களாக எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். நாங்கள் அதை சர்வ சாதாரணமாய் தள்ளிவிட முடியாது. தள்ளிவிட்டால் நாங்கள் தான் எங்களை துன்பத்துக்குள்ளாக்குறோம், வேதனைக்குள்ளாக்குறோம். ஆகவே அந்த காரியங்களை எல்லாம் விளங்கி கொண்டு அதற்குரியவர்களாய் ஜீவிக்கிற ஒரு உன்னதமான ஜீவியத்துக்குள்ளே எங்களை நாள்தோறும் நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் தாமே நம்மை பலப்படுத்துவார். அவர் தாமே நம்மை சீராக்குவார். அவர் தாமே நம்மை நிலைநிறுத்துவார். அவர் தாமே நம்மை பலப்படுத்துவார். இந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். என் தேவன் என்னை கடைசி வரையும் கைவிட மாட்டார். அந்த உறுதியோடு கூடத்தான் நான் அவரோடு கூட வாழ வேண்டும். அப்படி வாழுகின்ற பொழுது நிச்சயமாய் எனக்குரிய பங்கை நான் பெற்றுக் கொள்வேன். தேவனோடு கூட நான் வாழுவேன். தேவன் தாமே தம்முடைய வார்த்தையின்படியே எங்களை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது என்ன? இந்த உலகத்திலே உள்ள எல்லாம் அழிந்து போகும், தேவனுடைய வார்த்தையோ அழிந்து போகாது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி நாங்கள் மாற்றப்படுவோம். எங்களை அவர் மீட்டுக்கொள்ள வந்தது, எங்களை அழைத்தது, எங்களோடு கூட அவர் தம்மை ஒப்பு கொடுத்து நமக்குள்ளே ஜீவிப்பது, இவைகள் எல்லாம் என்ன? அவரோடு கூட நாம் சேர்ந்து விட வேண்டும் என்பதற்காக. ஆகவே தேவன் இப்படியாக நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற பொழுது நாங்கள் பயப்படவே கூடாது. கொலோசியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கருத்தை வேண்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவன் வெளிப்படுகின்ற பொழுது நாங்களும் வெளிப்படுவோம். ஹல்லேலூயா. அது மட்டும் நம்ம பார்த்தா நாம் வளமையான ஆட்கள் தான். ஆனால் நமக்குள்ளே தேவன் எல்லா மாற்றங்களையும் செய்து வைத்துக் கொண்டே இருக்கிறார். அவர் வெளிப்படும் போது தம்மை போல நம்மை அவர் மாற்றிவிடுவார். நாங்கள் கர்த்தருடைய சாயலை பெற்றுக் கொள்வோம். கர்த்தருடைய சாயலை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நித்திய காலமாய் கர்த்தரோடு நாங்கள் ஜீவிப்போம். அந்த ஜீவியத்துக்காகத்தான் தேவன் இந்த காரியங்களை செய்தார். ஆதியிலே ஆதாம் ஏவாள் கர்த்தரோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பாவம் அவர்களை பிரித்தது. பாவத்தில் பிரிந்தவர்களை இயேசு கிறிஸ்து தாமே இந்த உலகத்துக்குள்ளே வந்து பாவத்தை நமக்காக சுமந்து தீர்த்து நம் அனைவரையும் மீண்டுமாய் தேவராட்சியத்துக்குள்ளே சேர்த்துக் கொண்டார். ஹல்லேலூயா. தேவனுடையவர்களாய் மாற்றி போட்டார். ஆகவே இந்த மாற்றம் சாதாரணமான மாற்றம் இல்ல, நமக்காக இரத்தம் சிந்தி செய்யப்பட்ட மாற்றம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாற்றத்திலே நாங்கள் தவறவே கூடாது. தேவனோடு இணைந்து ஜீவிக்கிற ஜீவியத்துக்குள்ளே இன்னும் உறுதியாக இன்னும் பலமாக வாழ வேண்டும். ஏனென்றால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவை எந்த காரணம் கொண்டும் நாங்கள் பயப்பட தேவையில்லை. அழைத்த அழைப்புக்கு பாத்திரரா எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து ஓட வேண்டும். மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். தேவனண்டை வந்து சேர வேண்டும். வந்து சேராமல் இதை பெற்றுக்கொள்ள முடியாது. அநேகர் இன்றைக்கு அப்படியல்ல, தங்களுடைய வீட்டிலே இருந்தே ஆண்டவரை அடையலாம் என்று முயற்சி செய்கிறார்கள். ஒருபோதும் முடியாது. ஒருபோதும் அதை செய்ய முடியாது. தேவன் தெளிவாக நமக்கு எல்லாவற்றையும் எழுதி தந்திருக்கிறார். என்ன எழுதி தந்திருக்கிறார்? 10:25 வாசிக்க வேணும். அதுதான் புத்திசாலித்தனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. தெரிந்தவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், உங்களுடையவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், சிநேகிதருக்கு புத்தி சொல்லுங்கள், உறவினருக்கு புத்தி சொல்லுங்கள். தேவ ராஜ்யத்துக்கு என்று அவர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே தம்முடைய வருகையிலே அவர்களை மாற்றி போடுவார். மகிமைக்குரிய பாத்திரங்களாய் மாற்றி தம்மோடு இணைத்துக் கொள்வார். ஆவி தேவனுடைய கிருபை இவ்வளவு பெரிதா இருக்கிறது காரணம் அவர் நம்மை தேடி வந்து நமக்குள்ளே ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடியால் அவரால் எல்லாம் முடியும். ஒரு பிசாசுக்கு இவ்வளவு காரியங்களை செய்ய முடியுமா இருந்தால் இயேசு தம்மை போல மாற்றுறதுக்கு பெரிதா அவருக்கு தேவை. நிச்சயமாய் மாற்றியே தீர்ப்பார். அப்படி தீர்றதுக்காகத்தான் அவர் நமக்குள்ளே வந்து நமக்குள்ளே வாசம் பண்ண ஆயத்தமானார். இல்லையென்றால் அவர்கள் ஆலயங்கள் தேடி ஓடிக்கொண்டிருந்தார்கள். கர்த்தர் சொன்னார், இல்ல, நான் உங்களுக்குள்ளான் வாசம் பண்ண விரும்புகிறேன்.
உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படுவதாக. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் தொடர்ந்து மீதி காரியங்களுக்குள்ளே கடந்து செல்வோம். வழமை போல நன்றி செலுத்தி ஜெபித்து நாங்கள் திருவிருந்துக்குள்ளே கடந்து செல்வோம்.